Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 6th standard computer science introduction to DBMS. DBMS means for database management system. First பாருங்க introduction. இது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா introduction to DBMS. DBMSனா என்னங்கறத பத்தி இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். First பாருங்க introduction. Data and information has an inseparable role in all the fields like medicines, mathematics, sports, etc. Private organization to governmental, from form of organization, from a child to old man, from a professional to homemaker. Everyone needs the assistance of data and information to carry out the routine. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அப்படிங்கிற வந்து டேட்டா அப்படிங்கிற வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்து நிறைய ஃபீல்டில் வந்து அது எல்லாமே வச்சுருப்பாங்க. மெடிசன் ஃபீல்டில், மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில், ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில், அதுக்கடுத்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் போர்ட்டல் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து மெயினாக இருக்கும். அது வந்து சைல்டு டு ஓல்டு மேனில் வந்து சைல்டுலேருந்து ஓல்டு மேன் வர ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷனலில், ஹோம் மேக்கரு, அது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ரொட்டீனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. கீழே வந்து டேட்டா அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு த வேர்டு டேட்டா இஸ் மோஸ்ட் ஆஃப்டன் யூஸ்டு பை த எவ்ரி ஒன் இன் டெய்லி லைஃப். பட் த மீனிங் ஆஃப் த வேர்டு டேட்டா இஸ் எ ரா ஃபேக்ட்ஸ். டேட்டா இஸ் வேர்டு that is derived from the Latin word called datum, but the data does not convey any meaning. அந்த டேட்டா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா அப்படிங்கிற வந்து அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த இதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற வந்து கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் இல்லைனா ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா அப்படிங்கிறது எந்த வேர்ட்லேருந்து டெரிவ்ட் ஆகி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்ட்லேருந்து டெரிவ்ட் ஆகி வந்தது. அது என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டம். அது வந்து எந்த ஒரு இதுவும் என்ன பண்ணாது, டேட்டா வந்து ஏதோ டஸ் நாட் கன்வே எனி மீனிங். அது வந்து எந்த ஒரு மீனிங்கும் வந்து கன்வே பண்ணாது. கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் 99 ஒரு நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. வாட் டஸ் இட் கன்வே? சம் இன்டர்பிரிட்டேஷன் இட் இஸ் அன் ஆட் மெம்பர். 99 அப்படிங்கிற வந்து ஒரு ஆட் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நம்பர் தட் ஹேஸ் 2 digits. இட் இஸ் த நம்பர் லெஸ்ஸர் தென் 100. 100க்கு கம்மியான உள்ள நம்பரு 99. இட் இஸ் த நாட் எ ப்ரைம் மெம்பர் எக்ஸெட்ரா. இட் இஸ் நாட் பாசிபிள் டு டேக் எனி டெசிஷன் பை ஒன்லி ஹேவிங் டேட்டா. இட் ஹேஸ் டு பி ப்ராசஸ்டு. அதெல்லாம் பண்ணலாம். ஆட் மெம்பரை வந்து சொல்லலாம். 99 அப்படிங்கிற ஒரு ஆட் மெம்பர், ஒரு 2 digit மெம்பர், 100க்கு பிஃபோர் உள்ள நம்பர், அது ஒரு ப்ரைம் மெம்பர், அது வந்து ஒரு நாட் ப்ரைம் மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டெசிஷன் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து டெசிஷன் முடிவு எடுக்கலாம் அதுலேருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ப்ராசஸ்டு ஃப்ரம் த டேட்டா, ஃபார்ம் ஆஃப் டேட்டா தட் கன்வே சம் மீனிங் அண்டு ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். For example, considered mark 99. The above example clearly indicates that 99 is a mark. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து ஒரு சில மீனிங் வந்து குறிக்கலாம், ஒரு சில தகவல் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து மீன் ப்ராசஸ்டு ஃபார்ம் ஆஃப் டேட்டா கன்வே த சம் மீனிங். ஒரு சில மெசேஜை வந்து கன்வே பண்ணுறதுக்கு பேர் என்னது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி மார்க்குங்கிற ஒரு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. 99 அப்படிங்கிற ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. கிளியராக இண்டிகேட்ஸ் பண்ணுறது வந்து 99 இஸ் எ மார்க் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேட்டா ப்ராசஸிங். டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற வந்து நம்ம பற்றி பார்ப்போம். டேட்டா இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் ப்ராசஸ். இட் இஸ் த இன்விசிபிள் பேக்போன் that support all the operation and activities within a business. Without access to relevant data, business would get completely paralyzed. This is because quality data helps formulate effective business strategies and a fruitful business decision. Data processing refers to the process of converting data from one format to another
Data processing ensures that the data is presented in a clean, systematic manner and is easy to understand and used for future purposes. இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து இன்டெக்ரல் பார்ட்டு பிஸ்னஸோட இன்டர்னல் பார்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இன்விசிபிள் பேக் போன் டு சப்போர்ட் ஆல் த ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் வித்தின் யூர் பிஸ்னஸ். அது வந்து ஒரு பேக் போன் மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் ஆப்ரேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங். வித்தவுட் ஆக்சஸ் த ரிலவெண்ட் டேட்டா, அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா வந்து எடுத்துக்காது. அதுக்கு என்ன டேட்டா தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். பிஸ்னஸ் would get completely paralyzed, ஃபுல்லாகவே பேரலைஸ் பண்ணி அதை எடுத்துக்கும் கம்ப்ளீட்டாகவே. திஸ் பிகாஸ் த குவாலிட்டி டேட்டா ஹெல்ப்ஸ் ஃபார்முலேட், ரொம்ப குவாலிட்டியான டேட்டாஸை மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கும். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் த ஃப்ரூட்ஃபுல் பிஸ்னஸ் டெசிஷன், அது வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெசிஷனை மட்டும்தான் அதில் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ராசஸை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய டேட்டா ஃபார்மேட்டை வந்து அதில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். டேட்டா ப்ராசஸிங் வந்து செப்பரேட் பண்ணி க்ளீனாக சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அது வரிசையாக எடுத்துக்கும். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பி யூஸ்டு ஃபார் த ஃபியூச்சர் பர்பஸஸ், அது வந்து ஃபியூச்சர் பர்பஸ்க்காக அதில் ரெண்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங். ஃபாலோவிங் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டேட்டா ப்ராசஸிங்: டேட்டா கலெக்ஷன், டேட்டா வெரிஃபிகேஷன், டேட்டா வேலிடேஷன், பிரிண்டிங் த டேட்டா. இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்டெப்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங். Data collection is the first step in data processing. Data comes from various sources. All the required data must be collected with utmost care without any error of omissions, and the collected data must be stored properly. Data collection அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் பார்த்தோன்னா டேட்டா கரெக்ஷன் வந்து டேட்டா ப்ராசஸிங் நடக்கும். அந்த டேட்டா வரக்கூடிய டிஃப்ரெண்டான சோர்ஸஸ் இருக்கும். அதில் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா ஃபீல்டை வந்து என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணலாம். அதில் வந்து அட்மோஸ்ட் வித்தவுட் எனி எரர் ஒமிஷன், ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதை வந்து ஒமிட் பண்ணாது. எரர் இருந்ததுனால அதை அப்படியே உள்ளே எடுத்துக்கும். அண்ட் த கலெக்டட் டேட்டா மஸ்ட் பி ஸ்டோர்டு ப்ராப்பர்லி. நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அந்த இதை வந்து டேட்டா வெரிஃபிகேஷன். டேட்டா வெரிஃபிகேஷன் இஸ் எ ப்ராசஸ் where in different types of data are checked for accuracy. It helps to determine whether data was accurately collected or translated. அந்த டேட்டா வெரிஃபிகேஷன் வந்து என்ன நடக்கும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வரும். அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணி அதை வந்து அக்யூரேட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா? இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் வெதர் த டேட்டா வாஸ் அக்யூரேட்லி கலெக்டட் ட்ரான்ஸ்லேட்டர். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கும், கலெக்ட் பண்ணிக்கும், அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா வேலிடேஷன். Data validation is a check to ensure that the data entered is sensible and reasonable. It does not check the accuracy of data. For example, to vote in a elections, citizen must have completed 18 years of age. So the computer can be programmed only to accept number greater than 17. டேட்டா வேலிடேஷன் என்ன பண்ண முடியும்னா அதுக்கு தேவையான டேட்டா ரீசனபுளாக இருக்கக்கூடிய டேட்டாஸோ கரெக்டாக இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்துக்கிட்டோம். ரிமைனிங் டேட்டாஸ் என்ன பண்ணிடும், ஒமிட் பண்ணிடும். டேட்டா வேலிடேஷன் இஸ் ஏ செக் டு என்ஷூர் தட் த டேட்டா என்டர்டு இஸ் ஏ சென்சிபிள் அண்ட் ரீசனபுள். இட் டஸ் நாட் செக் அக்யூரசி ஆஃப் டேட்டா. ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டும் அது உள்ளே எடுத்துக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ஓட் இன் த எலெக்ஷன் சிட்டிசன் மஸ்ட் ஹேவ் த கம்ப்ளீட்டட் 18 years ago. அது எக்ஸாம்பிளுக்குன்னா ஒரு எலெக்ஷன் ஐடி கார்டு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு, கம்ப்ளீட்டாக 18 years முடிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், அந்த ப்ரோக்ராமில் வந்து கிரேட்டர் than 17 இருந்துன்னா வெளியில் அனுப்பிச்சிடும். ஸோ த கம்ப்யூட்டர் கேன் பி ப்ரோக்ராம்டு ஒன்லி டு அக்செப்ட் நம்பர்ஸ் கிரேட்டர் than 17. அந்த 17 அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா ஒமிட் பண்ணிடும். பிரிண்டிங் த டேட்டா. ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டிங் all the above steps, data must be printed in the desired form. This printed form of data will serve as a record for future reference. அந்த டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சால் அந்த ஸ்டெப்பை வந்து முடிஞ்சாலே அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். டிசைட் ஃபார்ம் நமக்கு தேவையான மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். திஸ் பிரிண்டட் ஃபார்ம் ஆஃப் டேட்டா வில் சர்வ் அஸ் எ ரெக்கார்ட் ஆஃப் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக இந்த டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெத்தட்ஸ், லெவல்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங்.
மெத்தடில் வந்து என்னென்ன லெவல் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுவல் டேட்டா ப்ராசஸிங்னு சொல்கிறது. அந்த மேனுவல் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக என்ன பண்ணிங்கன்னா டேட்டா வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதில் ஹியூமன் பீயிங் ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணியிருக்கோம். டு மேனேஜ் ப்ராசஸ் த டேட்டா த்ரூ அவுட் த எக்ஸ்டென்ஷன்ஸு எக்ஸிஸ்டன்ஸு. மேனுவல் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிற வந்து நான் டெக்னிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூடிங் பேப்பர் பென் இதெல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். அதில் வரும் ரைட்டிங் அன்டென்சில்ஸ் அண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேபினட்ஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேபினட்ஸை பற்றி சொல்லுவோம். திஸ் மெத்தட் வந்து இஸ் அதர்வைஸ் கால்டு த அஸ் லாங் ஹேண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு லாங் ஹேண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேனுவல் டேட்டா ப்ராசஸிங் வந்து. அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். A bookseller, a small book shop, record for his daily transaction manually. Here prepares bill by pen, paper and carbon paper. No doubt, brain is the main data processor. In this case, at the end of the day, he will use the carbon copies made on the particular data to know how many books he sold and how much income he got. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி வந்து ஒரு பில்லு வந்து செப்பரேட் பண்ணி போடுறாங்க. அந்த பில் போடுறதுல வந்து கார்பன் ஷீட்டை வச்சு போடுறாங்க. நம்ம வந்து ஒரு பில்லு கொடுக்குறாங்கன்னா அது வந்து கார்பன் ஷீட்டில் வச்சு எழுதுனாங்கன்னா அது டவுன் சைடில் என்ன ஆகும், அந்த பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகும். அந்த இதில் வந்து ரைட் ஆகும். அதை வந்து கார்பன் ஷீட் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து மேனுவல் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிடுவோம். செகண்ட் வந்து மெக்கானிக்கல் டேட்டா ப்ராசஸிங். In mechanical data processing, data is processed with the help of the device or machines. These machines that help the people in data processing may be calculators and typewriters, etc. Obviously, this method is the faster than easier and more accurate than the manual data processing. Example, bookseller can use the calculator to speed up his data processing system. There will be a loss, change of errors in calculations. Bill calculation will be much faster with calculator and easier too. அந்த மெக்கானிக்கல் டேட்டா ப்ராசஸிங் வந்து ஒரு புக்கு ஏதாவது வாங்கினோம்னா என்ன பண்ணோம், அதை வந்து டேட்டாஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ காஸ்ட் வருது, அதில் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு என்ன பண்ணுவோம், சடனாக சூஸ் பண்ணுறதுக்காக கால்குலேட்டர், டைப்ரைட்டிங் மிஷின் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அந்த வந்து ஒரு திங்ஸ் சொன்னால் அது வந்து பில்லு போகிறதுக்காக அந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஒரு செகண்ட் 2 செகண்டில் என்ன பண்ணுவோம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பில்லு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு என்ன பண்ணுவோம், கால்குலேஷன் பண்ணி சொல்லிடுவோம். ஸ்பீடாக இருக்கும், டேட்டா ப்ராசஸிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. புக் செல்லர் கடையில் வந்து இந்த மாதிரி பில்லு போட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து மெக்கானிக்கல் டேட்டா ப்ராசஸிங். மெக்கானிக்கல் டேட்டா ப்ராசஸிங்னா சிஸ்டம் ஓரியன்டாக செய்யக்கூடிய எல்லாமே மெக்கானிக்கல் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா ப்ராசஸிங். எலக்ட்ரானிக் மூலியமாக கம்ப்யூட்டரைஸ் மூலியமாக செய்யக்கூடிய டேட்டா ப்ராசஸிங் என்னென்ன? இட் இஸ் த லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் டேட்டா ப்ராசஸிங். டேட்டா ப்ராசஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா அண்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கிவன் டு த கம்ப்யூட்டர். Computer gives output result after processing the data according to instructions. This method of data processing is very fast and accurate. Electronic data processing is used in banks and business firms, government offices, colleges, schools, universities, businesses and other institutes. Example, suppose there are 800 students in a college. There is a manual library system in this college. If we want to know which students have not returned books since 1 year, we will have to search register for 800 students record. But computer can do this job within seconds. In short, we can say that the electronic data processing is more fast, is less time consuming, can process large amounts of data easily, can present information in more attractively way, will give 100% errors, free result if input and instruction are accurate. எலக்ட்ரானிக் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு லேட்டஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டேட்டா ப்ராசஸிங்கில். அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலிமா ஈஸியாக வந்து நம்ம டேட்டா வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து ரிசல்ட்டை வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த ப்ராசஸிங் வந்து
டேட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்பிளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான மெத்தட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். அது வந்து எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அது பேங்கு, பிஸ்னஸ்மேனு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, காலேஜு, ஸ்கூலு, யூனிவர்சிட்டி, பிஸ்னஸ்மேனு, அதர் லைப்ரரிஸு, இந்த மாதிரிலாம் இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க இந்த யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா மேனுவல் லைப்ரரி சிஸ்டம் வந்து இருக்கும். அதில் வந்து 800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரிஜிஸ்டரில் யார் யார் புக்கு எடுத்துருக்காங்க எடுக்கலன்னு நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க. நம்ம வந்து தேடணும் சிஸ்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டு அப்படின்னா சர்ச் பண்ணுறது. 800 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இன்சியோட ஒரு ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துட்டு என்ன பண்ணோம், அந்த இதில் என்ன பண்ணி இமீடியட்டாக சர்ச் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டைம் வந்து ரொம்ப லெஸ் டைம் கன்சியூமிங் இருக்கும். அதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம். அதில் ப்ரெசண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணலாம் அட்ராக்டிவாக நம்ம வந்து பார்க்கலாம். அதில் வந்து 100% வந்து எரர் வந்து ஃப்ரீயாக ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணோம். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். டேட்டா பேஸ் அப்படிங்கிற வந்து டேட்டா பேஸ் மீன்ஸ் த இன்ஃபர்மேஷன் இஸ் ஆர்கனைஸ்டு இன் ப்ராப்பர் ஃபார்ம் by following the specific structure. Her information is stored in the form of table. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஒரு டேட்டா அப்படிங்கிற வந்து கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது வந்து ஒரு டேபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். A table consists of vertical columns, horizontal rows. Vertical columns are called the field and horizontal rows are called the records. அந்த டேபிளை வந்து கன்சிடர் பண்ணவ வெர்டிக்கல் காலமாகவும் ஹரிசாண்டல் ரோஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். அது ஒரு என்ன ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெக்கார்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். A record is the information about the persons, thing or place. A record is a collection of related field. Fields is the smallest unit in a record. அந்த ஃபீல்டு அப்படிங்கிற வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு பிளேஸில். கலெக்ஷனாக அந்த ரெக்கார்டை வந்து கலெக்ஷன் பண்ணி ஒரு ஃபீல்டாக போட்டு வைக்கலாம். அந்த ஃபீல்டு வந்து ஒரு ஸ்மாலஸ்ட்டு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெக்கார்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரோல் நம்பரு, ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஏஜ், கிளாஸு இதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 101 இருக்குது. ஸ்டூடெண்ட்டோட நேம்னு பார்த்தீங்கன்னா அனீஸு, ஏஜ் வந்து 14, கிளாஸ் வந்து 9th ஸ்டாண்டர்டு. அதுக்கு வந்து ரோல் நம்பர் 504 இருக்குது. அக்ஸை அப்படின்னு சொல்லிருக்கு. அதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 15, அதோட கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா 10th. இது வந்து ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம் ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஹூ யூஸ் த டேட்டா பேஸ், யார் வந்து டேட்டா பேஸை வந்து யூஸ் பண்ணுவா, யூஸஸ் த டேட்டா பேஸ். டேட்டா பேஸ் ஆர் யூஸ்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு. டேட்டா பேஸ் வந்து இந்த வேர்ல்டில் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டில் யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபாலோயிங் த ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் டு பிளான் த இம்பார்ட்டன்ட் வேரியஸ் வெல்ஃபேர் மெஷூர்ஸ். டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், tax department stores details about the individual paying tax. Library store the details about the books and accession of the same. Railway store the information about the train stations, tickets, availability, fare, PNR status, etc. Refer the website www.irctc.in. Airline store the information about the flights, ticket availability, fare, etc. School to store details about the students mark secured in various exam, attendance, etc. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸு, டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைப்ரரியில் யூஸ் பண்ணுவாங்க, ரயில்வேயில் யூஸ் பண்ணுவாங்க, ஏர்லைன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இம்பார்ட்டண்டான நிறைய பிளான் இருக்குது. அந்த பிளான்லாம் வெல்ஃபேர் ஸ்கீமில் வந்து மெஷூர் பண்ணுறதுக்காக இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டோர் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்படி தான் இண்டிவிஜுவல் பேயிங் டேக்ஸ், யார் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் புக்கு எவ்வளோ இருக்குது, அதை யார் எடுத்திருக்காங்க, யார் யூஸ் பண்ணியிருக்காங்க, யார் புக்கு எடுக்கல சப்மிட் பண்ணலங்கிறத என்ன லைப்ரரியில் யூஸ் பண்ணுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரெயினோட இன்ஃபர்மேஷனு, ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்குது, டிக்கெட் அவைலபிலிட்டியாக இருக்கா இல்லையா, இந்த ஃபேரு, பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் அந்த ரயில்வேல வந்து செக் பண்ணுவாங்க. ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டைமிங்கு, டிக்கெட்டு எந்தது அவைலபிலிட்டாக இருக்குது, ஃபேராக இருக்குது, சீட் அவைலபிலிட்டியாக இருக்கா, நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃப்ளைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமெல்லாம் இந்த ஏர்லைனில் வந்து பார்க்கலாம். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸு, அவனோட என்னென்ன எக்ஸாம் நடக்குது, அவனோட அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதில் வந்து ஸ்கூலில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற வந்து இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் த டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் அப்படிங்கிற வந்து
மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. DBMS is a collections of programs in that DBMS அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். DBMSனா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணக்கூடிய யூஸரு, ஸ்டோர் பண்ணக்கூடிய மாடிஃபை இன்ஃபர்மேஷன், அதை வந்து டெலீட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேட்டாபேஸ்க்குள்ளே வரும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் DBMS பேக்கேஜ் ஃபாலோவிங் ஆர் a few examples of DBMS பேக்கேஜ். DBase ஃபர்ஸ்ட் வந்து DBase, செகண்ட் வந்து DBase ட்ரிபிள் ப்ளஸ்ஸு, அது வந்து ரோமன் லெட்டராக ட்ரிபிள் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மேங்கோ டிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மங்கோ டிபி. ஃபோர்த் ஒன்று வந்து MS ஃபேக்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று வந்து ஃபோக்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த DBMSல இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. DBMS அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அது யூஸ் பண்ணக்கூடிய யூஸர் ஸ்டோர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸு, மாடிஃபை பண்ணுறது, டெலீட் பண்ணக்கூடியது எல்லாமே என்ன பண்ணோம், அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டாபேஸில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் DBMSன்னு என்னென்னு பார்த்தோம், டேட்டான்னு என்னென்னு பார்த்தோம், இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோம், டேட்டா ப்ராசஸிங்கு, டேட்டா ப்ராசஸிங்கில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். மெத்தட்ஸ், டேட்டா ப்ராசஸிங் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ்னால் என்ன பார்த்தோம், டேட்டாபேஸில் என்ன ஃபீல்டு இருக்குதுன்னு பார்த்தோம். டேட்டாபேஸை என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க, யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். ரிமைனிங்கில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா. இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக நீங்கள் வந்து என்ன ரைட் பண்ணிங்கன்னா, லெசனில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 2 மார்க் கொஸ்டினை படித்து பார்த்துட்டு ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.